மக்களை வணக்கம். நம்ம டிஎம்கே தம்பி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஒருத்தர் வகையில் இருக்கிறதால எங்கள் அம்மா வந்து வீட்டில் இருந்து வெளியே இருந்து உள்ளே வந்திருக்காங்க. எங்கள் அம்மா இப்போ வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க சேர் போட்டு. அது யார் என்னென்னலாம் தெரியல. நேற்று நான் வீட்டில் இல்லை சொன்னால் நான் பயந்துட போகிறேன், பிரச்சனையாயிட போகுதுன்னு சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா ரிவீல் பண்ணாங்க. நிறைய அசிங்கமான மெசேஜஸ் அதிகமாக இருக்குது, கால்ஸ் அதிகமாக வந்துட்டே இருக்கு. எனக்கு எந்த நினைப்பில் அட்ரஸை போட்டிங்கன்னு தெரியல. ஆனால் வந்து இதெல்லாம் உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு பயமாக இருக்குது. பயந்துட்டேன்னு கேட்டால் நீங்கள் கருத்து ரீதியாக மோதுனீங்கன்னா நான் பேசுவேன். இந்த மாதிரி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது, அசிங்க பேசுறது, கால் பண்ணுறதுலாம் சரிப்பட்டு வரல. எனக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்னு தெரியல. எனக்கு எது ஆனாலும் தாவிக்க தான் காரணம். மக்களே, தம்பியோட வீடியோ பார்த்தா தம்பி மேல எவ்வளோ ஒரு பாவம் வருது இல்ல. பாவம், அவங்க அம்மாவுக்கு பயந்தவர், அவங்க அம்மா வந்து யாரோ கெட்ட வார்த்தைலாம் பேசுறாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா ஃபீல் பண்ணாங்கன்னு. ஆக்சுவலா தம்பி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க நம்ம டிவிகேவை சேர்ந்த பெண்கள், நம்ம சகோதரிகள். அதையும் பார்த்துட்டு வாங்களேன். ஆக்சுவலா நான் அந்த ஒரு பர்சன் வந்து மிரட்டினா நான் ஆஃப் ஆயிடுவேன் நினைச்சுதான் ஸ்டார்ட் பண்ணதே. எனக்கு தெரியாது அப்ப இவங்களுக்கு எல்லாம் பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் ஒரு விஷயம் நினைக்கிறான், அது பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே இவங்க ஆஃப் ஆயிட்டாங்க சார். அவன் வந்து ஃபாலோவர்ஸ்க்காகவும் அவனுடைய இதுக்காகவும் அவனோட என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. ஆனா அதுக்கான பெண்கள் டிவிகே பெண்கள் கிடையாது. அதனால ஆஃப் ஆகி பெண்கள் உட்காரணும் அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தனம் தான் நான் சொல்வேன். பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா? பெண்கள் அரசியல் பத்தி பேசக்கூடாதா? அரசியல் நாகரிகம் எங்களுக்கும் தெரியும். நாங்க இன்னமும் நாகரிகமா தான் இதை அணுகணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒருத்தருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இல்லன்னா நான் அநாகரிகமா எங்களுக்கும் வீடியோ போட தெரியும் திருப்பி. அந்த மாதிரி பெண்கள் டிவிக்கே கிடையாது, அந்த மாதிரி கட்சி டிவிக்கே கிடையாது. கமெண்ட்ல என்ன வந்து போடுறாங்கன்னா, இந்த நபரை டேக் பண்ணி உங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றதுக்கு எங்க அண்ணன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எங்களை வந்து பண்றாங்களா. இவர்கிட்ட என் பேரு ஆர்த்தி. நான் வந்து டிவிகேக்கு சப்போர்ட்டா சில மாதங்களா வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஆப்போசிட்டா ஜென்சி டிஎம்கே அப்படின்ற ஒரு டீம்ல இருந்து சரண் ஜெயராமன் அப்படின்ற ஒருத்தர் தனி நபர் வந்து எங்களை வந்து ரொம்ப எங்க எல்லாரையுமே வந்து தனிநபர் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்குது. இன்னொன்னு உங்களை பார்த்தா நான் கண்டிப்பா அடிப்பேன்ற மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. இது எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாவும் இருக்கு. இன்னொன்னு பெண்களை வந்து இந்த வார்த்தை தான் பேசணும் பொதுவெளியில அப்படின்ற ஒரு வரமுறையே கிடையாது. என்ன வார்த்தை வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அதனால அவர் மேல வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கோம் சார். அவர் பேர் வந்து சரண் ஜெயராமன். இதுதான் அவரோட போட்டோ. அப்படி தம்பி என்ன பேசிட்டாரு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தம்பி பேசுனது இதுதான். சரண் ஜெயராமன், இதுதான் அவரோட போட்டோ. இது அவருடைய ஐடி. இவரோட ஐடியில நீங்க போய் பார்த்து அந்த வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை நீங்க வந்து உங்களோட டிவில போடும்போது பீப் இல்லாம உங்களால போட முடிஞ்சதுன்னா நாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். தொடப்ப கட்ட அப்படின்னு சொன்னதுக்கு இவ்வளோக்கும் வருது தெரியலையா? உம்மால ஒத்த கூதி அறுத்துருவேன், வீட்டை புகுந்து அறுத்துருவேன். எல்லாரும் தேடுறீங்க அப்படின்னு தெரியுது. ஏன் தம்பி, உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தை எல்லாம் தெரியும் உங்க அம்மாக்கு தெரியுமா? உங்க அம்மா முன்னாடி இப்படி பேசுவீங்களா? யாரோ 2 பேர் வந்து அதுவும் டிவிகேவை சேர்ந்து யாரோ 2 பேர் உங்க வாசல்ல வந்து என்னமோ கெட்ட வார்த்தை பேசினாங்க. நீங்க பேசின வீடியோ உங்க அம்மா பார்த்தாங்களா இல்லையா? உங்களெல்லாம் சொல்லி இந்த வீடியோ ஆக்சுவலா என்னோட டிவிகே சகோதரிகள் உங்களுக்கு தான். இங்க பாருங்க சிஸ்டர்ஸ், ஆக்சுவலா இப்போ நமக்கு இருக்கிற இந்த பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு பெரிய டிரான்சிஷன்ல இருக்கு. அதாவது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துல இருக்கு. தீய சக்தியில இருந்து தூய சக்திக்கு மாறும்போது இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் வைப்ஸ், இந்த மாதிரி நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய, இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாதவங்க. கேரளாவில இருந்து ஒரு பாப்பா, ஒரு சின்ன பாப்பா, அந்த பாப்பா டிவிக்கு சப்போர்ட்டா பேசும், விஜயனா சப்போர்ட்டா பேசும். அந்த பொண்ணை வந்து அசிங்கசியமா கமெண்ட்ஸ் போடுறீங்க. சின்ன குழந்தை பெண்கள் கிட்ட வந்து அசிங்கசியமான வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகள், இஷ்டத்துக்கு ஒரு ஏஐ பண்ணி கண்ணா பின்னான்னு காமெடிங்கிற பேர்ல தாய்மையை மதிக்காம, பெண்களை மதிக்காம, இதுதான் உங்களுக்கான அரசியல் பாடம், இதுதான் உங்களுக்கான அரசியல் அறிவு அப்படின்னா எங்கேயாவது போய் செவுத்துல முட்டிக்கலாம். சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறவங்க, நெகட்டிவ் வைப் பண்றவங்க, இவங்க எல்லாரையும் ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அப்படி எவனாவது ஏதாவது மிரட்டுறான் அப்படின்னா பயப்படாதீங்க. நாங்கெல்லாம் இருக்கோம் உங்க கூட. விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கோம். நம்ம தமிழ்நாடு டிவிகே கவர்மெண்ட் இருக்கு. அதுக்கு மேல என்னங்க, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் நம்ம அண்ணன் நம்ம கூட இருக்காரு. இந்த மாதிரி பெண்களை கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறது, சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம தற்கொலைன்னு திட்டுறது, இஷ்டத்துக்கு ஏஐ பண்ணி அசிங்கமா பேசுறது, பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப பின் பாயிண்ட் பண்றது, நம்ம என்னமோ ஒழுங்கு மாதிரி மத்தவங்களோட பர்சனல் லைஃப் போய் சொறியறது, ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸை கலாய்க்கிறது, இந்த மாதிரி பண்ற தீய சக்திகள். இவங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நீங்க 4 பேருக்கு சாப்பாடு போட்டா நீங்களா அரசியல் பேசலாமான்னு கேக்குறீங்களா? உங்களால முடிஞ்சா ஒரு 10 ரூபா எப்படி உங்க பாக்கெட்ல இருந்து நீங்களா உழைச்சு சொந்தமா ஒரு 10 ரூபா உங்க வீட்டு பக்கத்துலயோ உங்க தெருவுலயோ முடியாதவங்க வயசானவங்க யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து மத்தவங்களை வந்து இப்படி அவதூறு பரப்புறதும், மத்தவங்க பர்சனல் லைஃப் கிண்டுறதும், பெண்களை போய் அசிங்கமா திட்டுறதும், இதெல்லாம் அப்புறம் பண்ணலாம். என்ன ஒரு வீடியோ பயமா இருக்கான். அவங்க அம்மா வந்து கெட்ட வார்த்தை பேசுறாங்களா? டிவிகேவை சேர்ந்த நண்பா, நண்பீஸ், குட்டி சுட்டீஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே கவலையே படாதீங்க, தைரியமா இருங்க. நல்லதை என்னைக்குமே பரப்புங்க, கெட்டதை என்னைக்குமே தைரியமா தட்டி கேளுங்க. யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. நாங்கெல்லாம் இருக்கோம்,
தைரியமா இருங்க, ஒரு டீமா நாங்க இருக்கோம், என்னனாலும் நாங்க வந்து நிப்போம். அண்ணன் இருக்காரு, இதுக்கு மேல என்னங்க வேணும், பாத்துக்கலாம்.